இங்கே கால் வச்சா உங்கள் மூளை வேலை செய்யாதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? மதிக்கெட்டான் சோலையில் நடக்கிற மர்மங்களுக்கு காரணம் என்ன? சித்தர்களோட மூலிகை சக்தியா, இல்லை காற்றுல இருக்கக்கூடிய ஒரு வித வாயுவா, இல்லை தாவரங்கள்லேருந்து வெளிவரக்கூடிய துகள்களா? இதில் மனித மூளையை தற்காலிகமான மயக்கத்தை ஏற்படுத்துறது எது? கொடைக்கானல் மலைப்பகுதியில் இருக்கிற இந்த இடம் தான் மதிக்கெட்டான் சோலை. இதோட பேர்லேயே மர்மம் அமைஞ்சிருக்கு. மதிக்கெட்டான் அப்படின்னா புத்தி தடுமாறிய அப்படின்னு அர்த்தம். அந்த காட்டுக்குள்ளே நுழையிற மனிதர்கள் தன்னோட சுய நினைவை இழந்து வந்த வழியை மறந்து அந்த காட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறதா நம்பப்படுது. அங்கே இருக்க சில குறிப்பிட்ட மரங்கள்லேருந்து வெளிவரக்கூடிய ஒரு விதமான மூலிகை வாசம் மனித மூளையோட நரம்பு மண்டலத்தை தற்காலிகமாக அஃபெக்ட் பண்ணி திசை தெரியாமல் செய்வதாக சொல்லப்படுது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதைகளை பற்றி பார்ப்போம். 14 சித்தர்களில் ஒருத்தரான அகத்தியர் அங்கே சில அரிய மூலிகைகளை வளர்த்ததாகவும் ஒரு சிலர் அந்த ரகசியங்களை தெரிஞ்சிக்க கூடாதுன்றதுக்காக இந்த காட்டை கடற்கரங்களோட புக்தியை மயக்கும்படி செஞ்சதாகவும் குறிப்புகள் இருக்குது. இங்கே இருக்க சில அபூர்வ மூலிகைகளை தெரியாமல் மிதிச்சிட்டோம்னா கூட மனிதர்களோட சிந்தையை குழம்பி விடும் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்காகத்தான் மதிக்கெட்டான் சோலை அப்படின்னு பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது. அறிவியல் ரீதியாக அதை பார்க்கலாம். சில ஆய்வாளர்கள் இந்த இடத்துல பூமியோட காந்த பகுதியில் சில மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது திசை காட்டிகளை சரியாக வேலை செய்யாமல் விடலாம். காட்டோட உட்பகுதியில் எங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கிறதால வந்த வழியை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். அதனால கூட மக்கள் வழி தவிர பல வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்போ இந்த மதிக்கெட்டான் சோலை பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? சித்தர்களோட சக்தியா, இல்லை காற்றுல இருக்கக்கூடிய ஒரு வித வாயுவா, இல்லை தாவரங்கள்லேருந்து வெளிவரக்கூடிய நுண்துகள்களா? மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கலர் ஆஃப் ஃபேக்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.